ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கறி குழம்பே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டான சோயா பீன்ஸ் கிரேவி. வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்க விடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். டூ 250 கிராம்ஸ் அளவுக்கு சோயா பீன்ஸ் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா அலசி சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 4 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். மூணு பல்லு பூண்டு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா சோயா பீன்ஸ் வெங்காயம் வதங்கணும். வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம்.
இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரில் ஒரு 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். செம்மையான சோயாபீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த சோயாபீன்ஸ் கிரேவி வச்சு சாப்பிடும்போது 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட தோணும். இப்போ சுவையான சோயாபீன்ஸ் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.